ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलसूत्र योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முந்துற்றனஞ்சே முயற்றிதறி துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலை சோழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவீன் தொடை கிளவியுள் புதிவோம் நற்பூவை பூவீன்ற வண்ணர் புகழ். எம்பெருமானை பத்தி பாடல் பாடுகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தால் அதுவே ஒரு விதத்திலே அவத்தியமாக தோஷமாக ஆகிறது. ஏனால் அவனை பாடுவதற்கான தகுதி நமக்கு இல்லை. இதை ஆழ்வார் நினைத்து கொண்டிருக்கும் போது எம்பெருமானுடைய கருணையினாலேயே எம்பெருமானே ஆழ்வாரை பாட வைக்கிறான் என்கிற உண்மையை உணர்ந்து ஆழ்வார், இறைவனே என்னால் செயற்பாடுது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தை அருளி செய்துவிட்டு எம்பெருமான் அவரை பாட வைத்தபடியாரே என்னென் மிக புகழான் யாவரே, என்னை காட்டு மிக்க புகழுடையவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். எம்பெருமானுடைய அனுகிரகத்தை மனசால நினைத்து பெற்றதாய் நீயே பிறப்பித்த தந்தை நீயே அப்படின்னு கிருத்தஜதையோடு அனுசந்தானம் பண்றார். பிறகு எம்பெருமானை பார்த்து, எம்பெருமானே என்னை என்ன செய்ய போகிறாய், நெறி காட்டி நீக்குதியோ, வேற ஏதாவது உபாயம் செய்விக்க போகிறாயா, இல்ல உன்னுடைய திருமேனியே காட்டி வைத்து பாட வைக்க போகிறாயா, என்ன செய்வாய், நீ என்ன செய்ய போகிறாய், ஈதுரையாய் இந்த விஷயத்தை நீ சொல்ல வேணும். நீ என்னை கைவிட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும், என் செய்தால் என்படும் யாம், நாங்கள் என்ன பாடுபடுவோம் அப்படின்னு அந்த விஷயத்தை சொன்னார். ஆக இப்பொழுது ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வருகிற விஷயம் என்ன என்று கேட்டால், எம்பெருமானிடம் ஈடுபடுவதற்கான தகுதியெல்லாம் நமக்கு இல்லை, ஆனாலும் மனசு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக எம்பெருமானே இருக்கிறான் அப்படின்னு, அதாவது பகவானே மனசை ஈடுபடும்படி பண்ணியிருக்கிறான். பகவானே இன்னும் தொடர்ந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற முறையிலே இருக்கிறது. இப்போது அடுத்த பாசுரம் பார்ப்போம். 7வது பாசுரம். யாமே அருவினையோம் சேயோம் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார் ஊமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா நின் பாதம் நின் பாத தருகு. அதாவது எம்பெருமானோட நாம் சேர்ந்து இருக்கிறோமா இல்லையான்னு ஆழ்வார் யோசிச்சு பார்த்தபோது எம்பெருமானோட நான் சேர்ந்து இல்லை, ஆனால் மனசு ஓரளவு சேர்ந்திருக்கிறது. எம்பெருமானை சேரும்படியான யோகியதை எனக்கு இல்லை மட்டுமல்ல, நான் எம்பெருமானை கூட சேர்ந்து முழுவதாக அனுபவிக்க முடியவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ மனசை சேர்த்த எம்பெருமானே நீ என்னை சேர்த்து வைப்பதற்கு என்ன செய்ய போகிறாய்ங்கிற மாதிரி கேட்கிற. யாமே அருவினையும் சேயும், நாங்கள் யாமேன நான் அருவினையும் மகா பாபத்தை உடையவன், அதனால்தான் சேயும் தூரம் இருக்கேன். நான் உன்னை அண்ட முடியாமல் கிட்ட இருக்க முடியாமல் தூரே இருக்கேன். என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார். என் நெஞ்சினார், என் மனசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் அணுக்கர், கிட்ட வந்திருக்கார். உன்னை சார்ந்து ஒழிந்தார், உன்னிடம் சேர்ந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு அந்தரங்கராக ஆகிவிட்டார்.
என் மனசளவு நான் இல்லை. ஏன்னு கேட்டான்னா ஆழ்வார் அடிக்கடி திருவாய்மொழியில கூட சொல்லுவார், பாக்கிய சம்ஸ்லேஷம் ஆந்தர சம்ஸ்லேஷம் அப்படின்னு ஒண்ணு. ஆழ்வாரை பொறுத்தவரை ஆந்தர சம்ஸ்லேஷம் அப்படின்னா மனசுனால பெருமாளோட தான் சேர்ந்திருக்கார். நம்மள மாதிரி கிடையாது, ஆழ்வார் மனசுல வேற கிடையாது. ஆனால் பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படின்னா வெளியிலே பெருமாளோட சேர்ந்து இல்லை, ஏன்னா சம்சாரத்துல இருக்க, பிரகிருதி மண்டலத்துல இருக்க. இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டு ஸ்ரீவைகுண்டலோகம் போனால் அப்போ மனசுலையும் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கலாம், சரீரத்தினாலையும் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து இருக்கலாம். ஆனா இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற வரை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த உடம்போட எம்பெருமானோட சேர்ந்து இருப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உடம்போட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ உடம்பு தான் கவனிக்கணும், அப்படிதான் ஆகும். அந்த சரீரத்துக்கான பசி தூக்கம் தாகம் எல்லாம் இருக்கும், இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஆயிடும். அப்போ பெருமாள் கிட்ட ஈடுபாடுங்கிறது குறைஞ்சிரும். அதே சமயத்துல இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கும் பொழுதே மனசு எம்பெருமானிடம் ஈடுபட்டு வச்சுக்கோங்க, அது எத்தனை ஆச்சரியம். மனசு பெருமானிடம் ஈடுபட்டா எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது ஆழ்வாருக்கு நடந்திருக்கு. ஆழ்வார் அவதாரம் பண்ணதிலிருந்து யோகியாக இருந்து மனசுனாலே எம்பெருமானையே தியானித்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த சம்சாரத்துல தான் இருக்கார், ஆனா இந்த சரீரத்துல தான் இருக்கார், பிரகிருதி மண்டலத்துக்குள்ளதான் இருக்கார். அப்ப ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறார்னா, மனசுனாலே எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கேன், ஆனால் மொத்தமாக எம்பெருமானோடு சேர்ந்து இல்லை, சரீரம் முதலானதாலும் எம்பெருமானோடு சேர்ந்து இல்லை. அப்ப யாமே அருவினையும் சேயோம், நான் தூரதான் இருக்கேன், என்ன பாபம் பண்ணியிருக்கேன், என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தான்னு. என் மனசுன்னு ஒருத்தர் இருக்கேன்னு அவர் மரியாதையோட சொல்றார். என் மனசுன்னு ஒருத்தர அவர் தான் பெருமாள் கிட்ட சார்ந்து ஒழிந்தார், பெருமாள் கிட்ட சேர்ந்து இருக்கார், அந்தரங்கமாக இருக்கார். பூமேய செம்மாதை நின்மார்வில் சேர்வித்து, பூவிலே இருக்கக்கூடிய சிவந்தவளான மாது லக்ஷ்மி தேவி பிராட்டியார், அவரை நின் மார்பில் சேர்வித்து, உன்னுடைய மார்பிலே லக்ஷ்மி பிராட்டியாரை வைத்து, பாரிடந்த அம்மா, இந்த பூமியை எடுத்தவன், ஸ்ரீ வராக அவதாரத்திலே பூமியை எடுத்த எம்பெருமானே, அம்மா சுவாமியே, நின் பாதத்தருகு, உன்னுடைய திருவடி கிட்டன்னு அர்த்தம். உன்னுடைய திருவடி கிட்ட நாம் இல்ல, உன்னுடைய திருவடி கிட்ட என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார். அவர்தான் அணுக்கராக அந்தரங்கமாக உன் திருவடி கிட்ட சேர்ந்தொழிந்தவர், நான் இல்லையே அப்படின்னு சொல்ற. இதுல இரண்டு விஷயம் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி நான் பாபியாக இருக்கேன், உன்னோடு சேரக்கூடிய பாக்கியங்கள்லாம் எனக்கு இல்லை, உன்னை பாடக்கூடிய யோகியதை கூட எனக்கு இல்லை அப்படின்லாம் முதல்ல சொன்னார். அது அதே சமயம் என்னுடைய மனசு உன்னிடம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, அணுக்கமாக, அதாவது நெருக்கமாக அந்தரங்கமாக உன்னோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றார். நான் முதல்லயே சொன்ன மாதிரி மனசு எம்பெருமானம் ஈடுபடுவதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ரெண்டு விஷயம் சொல்றேன். முதல்து என்ன கேட்டான்னா, நம்மை பொறுத்தவரை நம்முடைய மனசுங்கிறது இருக்கு இல்லையோ, இது பிராகிருத விஷயங்கள்ல தான் ஈடுபடும். மனசு கூட ரொம்ப பெருமாள் கிட்ட ஈடுபடுறதா நான் கிடையாது. எப்பாவது ஒருதான் நான் பி பெருமாள் கிட்ட 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ காமனியோ அரை மணியோ அப்பப்போ அப்படிதான். மேதி மத்தியா பிராமியமானஹா காசகிராசம் கரோதி கௌஹுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. பசுமாடு புல் மேயறது இல்லையோ, இது பசுமாட்டை கட்டி போரடிப்பான், போரடிக்கச்ச நடுவில் இப்படி இப்படி சாப்பிடும். அது போரடிக்கச்ச பசுமாட்டை கட்டி நாள் முழுக்க உழைக்கும் அது. ஆனா அப்பப்ப நடுவில் வைக்கல சாட்டுக்கும். அந்த மாதிரி நாள் முழுக்க மாடு மாதிரி உழைச்சிட்டு அப்பப்ப நடுவில் எம்பெருமானே நினைப்போம். இதுதான் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி இல்லை. மனசு அவருக்கு வழிகாட்டுறது, மனசு முன்னாடியே போறது. முதல் பாட்டிலேயே சொன்னாலும் முந்துற்ற நெஞ்சே அப்படின்னு. அது மாதிரி முன்னாடி போய் இருக்கிறது மனசு. அது இந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்தா கூட, ஆழ்வார் பிரகிருதி மண்டலத்துல இருந்தா கூட அந்த மனசுங்கிறது பெருமாள் கிட்ட ரொம்ப ஈடுபட்டு இருக்கு. அதைத்தான் ஆழ்வார் இப்ப கொண்டாடுறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் தான் காரணங்கிறார். ஏன்னா இந்த பிரகிருதி மண்டலத்துல நான் இருந்தா கூட என் மனசு இதுல ஈடுபடாம இருக்கேன்னா அதுக்கு பெருமாள் தான் காரணம். அவன் தான் இந்த மனசுக்கு இப்படி ஒரு ஆணுகூல்யத்தை எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். அதனால இதை பற்றி அடுத்த பாட்டிலையும் நான் வரப்போறேன். இது ஒரு விஷயம்.
அதனால என் மனசு ஈடுபட்டு இருக்கார் எம்பெருமானே, நான் தான் பாப்பம் பண்ணிட்டேன், நான் தான் என்னமோ தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இத இன்னொரு விஷயம் என்ன கேட்டான்னா, நம்ம மனசுதான் ஆகட்டும், அதை எம்பெருமானிடம் சேர்த்து வைப்பதற்கு, ஈடுபட வைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னு கேட்டா, மற்ற இந்திரியங்கள்லாம் கூட நம்ம ஒரு வழியில நம்ம கட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனா மனசை கொண்டு வர்றது கஷ்டம். மற்ற இந்திரியங்கள்லாம் என்ன, கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் நம்ம எப்படி கட்டுக்கு கொண்டு வர முடியும்னா, நம்ம மனசனால அதை கட்டுக்கு கொண்டு வர முடியும். அதை பார்க்காத, அதை பேசாதே, அதை கேட்காதே அப்படிலாம் நம்ம மனசுக்கு அந்த உறுதி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதான் வேணா கண்ணை மூடிக்கலாம், வேணா காதை மூடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா மனசுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணை மூடுற மாதிரி மனசை மூட முடியுமா? இல்ல காதை மூடுகிற மாதிரி மனசை மூட முடியுமா? இல்ல கண்ணுக்கு நீ அதை பார்க்காதே அப்படின்னு ஒரு ஆர்டர் போடலாம். நாம மனசுக்கு ஆர்டர் போடுவோம், மனசே நீ அதை நினைக்காதே அப்படின்னு ஆர்டர் போட முடியுமா? மனசை பார்த்து மனசே நீ அதை நினைக்காதே அப்படின்னு ஆர்டர் போட முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டா, என்ன சொல்றாங்க கேட்டானா, எந்த விஷயத்தை நாம் நினைக்க கூடாதுன்னு மனசுல நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் நிறைய நினைக்கிறோமோ. இது ஒரு பெரிய கஷ்டம் மனசுல. நினைக்க கூடாதுன்னு அப்ப அதை நினைச்சாகணும். நினைச்சாதானே நினைக்க கூடாதுன்னு சொல்ல முடியும். இந்த விஷயத்தை நினைக்க கூடாது அப்படின்னா அப்ப அந்த விஷயங்கிறது முதல்ல வந்துடுறது இல்லையோ, அப்ப நினைக்காம இப்படி இருக்க முடியும். இதுதான் சங்கல்ப சூரியத்துல தேசியம் சொல்ற. மனசுனாலே வைராக்கியம் அப்படிங்கிறத சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற. ஏன்னா விரக்தியர்த்தம் சிந்தியமானாபி, வைராக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம சிந்தனை பண்ணா கூட அப்ப அதை பத்தி தான் நினைச்சாகணும், வேற வழி கிடையாது. இப்ப கண்ணுனா கண்ணை மூடிக்கலாம், காதுனா காது மூடிக்கலாம். மனசு என்ன பண்ண முடியும்? எதை நினைக்க கூடாதோ அதுதான் நினைக்கும் அது. அப்ப அதனால்தான் அர்ஜுனன் கேட்கிறான் பகவத்கீதையில, மனசுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கறான். அப்ப பகவான் என்ன சொல்றார், மனசை அடக்குவதற்கு ஒரே வழி நான் தாங்கிறார். கிருஷ்ணன் தான் வழி. கிருஷ்ணனை நினைக்கணும்னு நினைப்போம். வச்சான்னா அந்த நினைக்கிற சமயமாவது மற்ற பேர்கிட்ட ஈடுபடாது அப்படின்னு வரும். கிருஷ்ண விஷயத்திலே ஈடுபடும். அவ கூடுதலும் கிருஷ்ண விஷயத்திலேயே மனசை ஈடுபடுத்தி வைக்கணும் அப்படின்லாம் சொல்ற. இப்போ ஆழ்வார் சொல்ற விஷயம் என்ன கேட்டான்னா, எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு மனசு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. ஆனால் நான் தான் அருவினையேன், நான் தான் அருவினையோம், பாபம் பண்ணிட்டோம், தூரம் இருக்கும். யாமே அருவினையோம் சேயோம் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார் பூமேய செம்மாதை நின்மார்வில் சேர்வித்து. என்ன கேட்டானா, எம்பெருமானை பத்தி சொல்லச்ச, பூவிலே இருக்கக்கூடிய செம்மாது சிவந்த பிராட்டியை தன்னுடைய மார்பிலே சேர்த்து வைத்து, பாரிடந்த அம்மா, உலகத்தை எல்லாம் வராக அவதாரத்தில் எடுத்து வைத்த அம்மா. இந்த ரெண்டு விஷயம் சொல்றார். ஒன்னும் லக்ஷ்மி பத்தியா இருக்கிறவன், ரெண்டாவது பாரிடந்த அம்மா அப்படின்னு பூமியை எடுத்தவன். இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சப்புறமும் நான் சேயோம் தூரம் இருக்கோமே. பெரிய விராட்டியார் பெருமாள் திருவாரூர்ல இருக்கச்சு நாம தூரம் இருக்கணுமோ? நம்ம கிட்ட போனா பெரிய விராட்டியாரே சேர்த்து விட்டுருவாரு. ஓரளவு கிட்ட, ஓரளவு அப்படி திரும்பினா போறோம், விராட்டியார் சேர்த்து விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாமல் பாரிடந்த அம்மா, நமக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய பூமியை வராக அவதாரத்திலே தான் எடுத்து நமக்கு பரம உபகாரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கச்ச அவனை இழந்து நிற்கிறோமே அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பிராட்டியார் திருமார்பிலே இருக்கச்ச நம்ம எம்பெருமானை விட்டு நிக்கணுமா? இல்ல பூமியை தான் எடுத்த வராக பெருமான் இருக்கச்ச அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் விட்டு இருக்கணுமா? இருக்க முடியுமா? இருப்பது நல்லதா? ஆனா இருக்கோமே. இருந்தா கூட என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார் அப்படின்னு என் மனசு எம்பெருமான் கிட்ட ஈடுபடுவது எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினாலே கிடைத்திருக்கிறது. அந்த அனுகிரகமே நீண்டு நானும் எம்பெருமான் கிட்ட இருக்கணும். என் மனசால மட்டும் இல்லாமல் என் சர்வ கரணங்களாலும் எம்பெருமானை நாம் அனுபவிக்கும்படி ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை சொல்றதுதான் பெரிய திருவந்தாதி. அது கிடைக்கிறது. இப்போ யாமே அருவினையும் சேயோம் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார் பூமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா நின் பாதத்தருகு, நின் பாதத்து சமீபத்திலே என்னுடைய மனசு அணுக்கராய் சேர்ந்தொழிந்தான். அப்படி சேர்த்து வச்சது. அருகும் சுவடும் தெரி உணரும்
அன்பே பெருகும் மிக இதுவென் பேசீர் பருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் பாவியேம் கண் காண்பரிய நுண்புடையீர் நும்மை நுமக்கு. அப்போ எம்பெருமான் உமக்கு சுலபனா இருக்கானா துர்லபனா இருக்கானா? எம்பெருமானை அடைய முடிகிறதா இல்ல அடைய முடியலையா அப்படின்னு கேட்டா என்ன சொன்னா, ஒரு விதத்துல பார்த்தா அடைஞ்சிட்டோம், மனசாலே பார்த்தா எம்பெருமான் சுலபனா இருக்கான். ஆனா சரீரத்தினால பார்த்தா எம்பெருமானை அடைய முடியாமல் இருக்கிறார். ஏன்னா பூர்த்தியாக அவனுக்கு கைங்கர் பண்ணி சீவை கொண்ட லோகத்துல இருக்க மாதிரி இருக்க முடியல. இந்த பிரகிருதியில இதாவது நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு. அப்போ மனசு மாத்திரம் எப்படி ஈடுபடுகிறதுனா எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே ஈடுபடுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால எம்பெருமான்ட்டே கேட்கிற, பெருமாளே என் மனசை ஈடுபட வைத்தீர் அல்லவா, அப்ப அதே மாதிரி நான் அனுகிரகம் பண்ணும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. மனசை ஈடுபட வைத்தீர் நீர்ங்கிறத சொல்ற பாட்டு. பெருமாளை பற்றி சொல்லச்ச பருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் அப்படின்லாம் சொல்ற. என்ன கேட்டா அருகும் சுவடும் தெரி உணரும். அருகும் அப்படின்னா உமக்கு அருகே போகக்கூடிய வழியும், சுவடும்னா அதற்கான உபாயத்தையும், தெரி உணரும் நன்கு தெரிந்து புரிந்து கொண்டவர்களாக நாங்க இல்லை. உனக்கு கிட்ட போகணும், அந்தரங்கமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தம் உன்னோடு கூடவே உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு முக்தர்கள் நித்திய சூரியர்கள் மாதிரி இருக்கணும். அதற்கான உபாயம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. அருகும் சுவடும் தெரி உணரும் அன்பே பெருகுமிக இதுவென் பேசீர். சரி அப்படின்னா விட்டுலாமே அப்படின்னா அது இல்ல. அன்பே பெருகும் மிக, மனசுல அவ்வளோ அன்பு இருக்கு, ஆசல் இருக்கு. இது நீர் ஏற்படுத்தி வச்சது. இது என் பேசீர், இது என்ன? மற்ற பேர் லௌகிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, நாஸ்திகர்கள்லாம் இருக்கா. அவளுக்கு மனசுனாலையும் நெருக்கம் இல்லை, சரீரத்தினாலையும் நெருக்கம் இல்லை, லௌகிக விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது போயிட்டு போகும். ஆனால் ஆசையோ மிக பெரிதுன்னு சொல்ற மாதிரி அன்பே பெருகும் மிக, அன்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இது என் பேசீர், இது என்ன? இதற்கு காரணம் என்ன சொல்லுங்க. ஏன் அன்பே பெருகும்? இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா உம்முடைய கருணை தவிர வேற என்ன காரணம்? அப்ப அந்த கருணையினாலே இதையும் சாதிக்கணும். பருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் பாவியம் கண் காண்பரிய துன்புடையீர். பருகலாம் பண்புடையீர், அண்ணா அனுபவிக்கும்படியான குணங்களை உடையவரே எம்பெருமானே. பாரளந்தீர், உலகத்தையெல்லாம் அளந்த எம்பெருமானே. பாவி எம் கண் காண்பரிய நுண்புடையீர், நான் என் கண்ணாலே பார்ப்பதற்கு முடியாத அளவு நுண்புண சூக்ஷம், அப்படி சூக்ஷமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. நுமக்கு நும்மை, உமக்கு அப்படின்னா உமக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய உம்மை, உம்மை அருகும் சுவடும் தெரி உணர்வுன்னு அதுல சேர்த்துக்கணும். உம்மை கிட்ட வருவதற்கான கிட்ட வருவதும் அதற்கான உபாயமும் எங்களுக்கு தெரியவில்லை. அதனால இப்ப என்ன பண்ணணும் கேட்டேன்னா, பருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் பாவி எம் கண் காண்பரிய நுண்புடையீர், என்னால கண்ணாலே பார்க்க முடியாதபடி அவ்வளவு சூக்ஷமாக இருக்கக்கூடியவனே. நும்மை நுமக்கு அருகும் சிவடும் தெரி உணரும், அருகும் சுவடும் தெரி உணரும் அப்படின்னு. அருகும்னா கிட்டும்படியான உபாயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப நுமக்குங்கிறத முன்னாடி வச்சுக்கோங்க. அப்படின்னு கேட்டோம்னா உமக்கு பிரீத்தி மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நுமக்கு அன்பே பெருகும், நும் விஷயத்தில் அன்பே பெருகும். நும்மை நுமக்கு, நும்மை அருகும் செவிடும் தெரு அருகும் சுவடும் தெரி உணரும், நுமக்கு அன்பே பெருகும் மிக அப்படின்னு ஒண்ணு அன்வைச்சுக்கலாம். நும்மை அருகும் சுவடும் தெரி உணரும், உண்மை கிட்ட அறிவதற்கான அடைவதற்கான உபாயங்கள்லாம் எங்களுக்கு நன்கு தெரியும்படி இல்லை.
நுமக்கு அன்பே பெருகும். ஆனால் உமக்கு விஷயத்திலே அர்த்தம், விஷயத்திலே என் மனசிலே அன்பே பெருகும் மிக. இது என் பேசிர். இது என்ன விஷயம் சொல்லுங்க, ஏன் இப்படி இருக்கு, லௌகிகர்கள் மாதிரி இல்லையே இது. அப்போ அந்த மாதிரி ஆசையை கொடுத்த எம்பெருமானே, அதுக்கான உபாயம் நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். வருகலாம் பண்புடையேர் பாரளந்தீர். ஆசை வந்ததுக்கு காரணம், ஆசை வந்ததா உடனே அதை விட முடியல அப்படி. ஏன்னா எம்பெருமானை பற்றி தெரிஞ்சிருத்தோன்னா அப்புறம் விட முடியாதபடி பருகலாம் பண்புடையீர் அப்படின்னு நல்லா ஒரு ரொம்ப மதுரமான பருகும்படியான ஒரு திரவம் ஒண்ணு இருந்தா எப்படி ஆசையா சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன். பருகலாம் சொன்னபடினால சௌலபியம் முதலான கல்யாண குணம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். பருகலாம் பண்புடையீர் பாரணந்தீர், நான் உலகத்தை எல்லாம் அளந்தவர் அப்படின்னு அந்த சௌலபியத்துக்கு உதாகரணம். பாவி எம் கண் காண்பரிய நுண்புடையேன். ரொம்ப சூக்ஷமாக அனோரணியான்னு வேதம் சொல்றது. நமக்கெல்லாம் தெரியாதபடியா இருக்கக்கூடிய சூக்ஷமான தன்மையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால நும்மை நுமக்கு. அதனாலே என்ன ஆச்சரியம், என் மனசு ஈடுபடும்படி எம்பெருமானே செய்திருக்கிறீரே. அருகும் சுவடும் தெரி உணரும் அன்பே பெருகுமிக இது என் பேசீர். வருகலாம் பண்புடையேர் பாரணந்தி பாவி எம் கண் காண்பரிய நுண்புடையேர் நும்மை நுமக்கு. நுமக்கு அடியோம் என்றென்று நுந்துரைத்தன் மாலாறு தமக்கவர்தாம் சார்வரியரானால் எமக்கினே யாதானும் ஆகிடுகான் நெஞ்சே அவர் திறத்தே யாதானும் சிந்தித்திரு. சரி, பெருமான் அனுகிரகம் பண்ணணும், அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, மனசு பெருமான் கிட்ட ஈடுபட்டு இருக்கோ இல்லையோ, அதனால மனசை பார்த்து சொல்றார், மனசே நீ அப்படியே இரு, நீ பெருமான் கிட்ட ஈடுபட்டு அப்படின்னா. அப்போ மனசு கேட்கறது, நான் பெருமான் கிட்ட ஈடுபட்டா போருமா, போராதே, நீரும் வர வேணுமே, நீரும் பகவானோட சேர்ந்து அந்தரங்கமாக ஆக வேணுமே அப்படின்னா அதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு எப்ப இது கிடைக்கிறதோ அப்ப கிடைக்கட்டும். ஆனால் ஒரு விஷயம், நீ விட்டுடாத, பகவானை விட்டுடாத, நீ அவனோடவே சேர்ந்துரு. எமக்கு இதை யாதானும் ஆகிடுகான் நெஞ்சே. நெஞ்சே எனக்கு என்ன வேணா ஆகட்டும், எனக்கு இன்னைக்கு மோட்சம் கிடைக்கிறதோ இல்ல 10 நாள் கழிச்சு கிடைக்கிறதோ இல்ல 10 வருஷம் 50 வருஷம் கழிச்சு எப்ப கிடைக்கிறதோ கிடைக்கட்டும், அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ செய்ய வேண்டியது என்ன கேட்டா, அவர் திறத்தே யாதானும் சிந்தித்திரு. அவரை பத்தி ஏதாவது சிந்திச்சுன்று, எம்பெருமானை பத்தி எதையாவது நினைச்சுக்கும். என்ன நினைக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒண்ணு எம்பெருமானை பத்தி அவனை விட்டுடாத, ஏதாவது நினைச்சுன்று. அவன் பரம போக்கியமானவன் சொன்னார் இல்லையா, அதனால ஏதாவது நினைச்சுன்று அவனை விட்டுடாத. எனக்கு என்ன ஆகுங்கிறத பத்தி கவலைப்படாத, எனக்கு எப்போது ஏதாவது அனுகிரகங்கிறது கிடைக்கும். அதனால எமக்கு இனி யாதானும் ஆகிடு, எனக்கு இது என்ன வேணா ஆகட்டும், அதை பத்தி நீ கவலைப்படாத. ஏன் இப்படி கொஞ்சம் வெறுத்து சொல்றாருன்னா, வெறுத்து சொன்னது மாத்திரம் இல்ல, அழகான வார்த்தை இது பாருங்க. நுமக்கு அடியோம் என்றென்று நொந்துரைத்து. எம்பெருமான் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், நுமக்கு அடியோம், உன்னுடைய தாசர்கள் நாங்கள், உன்னுடைய தாசர்கள் நாங்கள். எம்பெருமானே, உண்மை தவிர வேற என்ன எங்களுக்கு தெரியும், நீர் சேவை சாதிக்க வேண்டாமான்னு திருவெந்தூர்ல பெருமாள் கிட்ட போய் கேட்ட மாதிரி அப்படின்னு உண்மை காணும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி நுமக்கடியோம்னு சொல்லிட்டு இருக்கோம். நுமக்கடியோம் என்றென்று நொந்து உரைத்தன், இதே நாம நொந்து சொல்லிட்டு இருக்கோம். உரைத்து என் இதை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னா, வெறும் சொல்லிட்டு இருக்கோம், எம்பெருமானே உனக்கு அடியோம் நாங்கள், உனக்கு அடியோம் உன்னோட சேர்ந்து இருப்போம் அப்படின்னு. ஆனா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மாலாறு தமக்கு அவர் தாம் சார்வரியரானால். யார் மாலாரோ, இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. மாலார்னா ஆசை உடையவர்கள் அர்த்தம். யார் எம்பெருமானிடம் மிக்க மால் உடையவர்களோ அவர்களுக்கு அவர் சார்வரியரானால். எம்பெருமான் அருகே வரவில்லை, மிக்க ஆசை உடையவருக்கு அவர்களுக்கு சார்வுக்கு அரியராக, அவர்கள் ஆசிரியப்பதற்கு அறிவராக எம்பெருமான் ஆகிவிட்டால் அப்பொழுது நமக்கு என்ன, எம்பெருமானுடைய சுபாவம் அப்படி இருக்கும் போல இருக்கு. மாலார்த்தமற்கு ஆசையுடையவர்களுக்கெல்லாம் கூட சார்பு அறியர், அவர்கள் பற்றுவதற்கு அறிவனாக துர்லபனாக இருக்கக்கூடியவன் அவன் எம்பெருமான். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி நுமக்கடியோம் நுமக்கடியோம் என்றென்றுங்கிற திருப்பி திருப்பி நொந்து கொண்டு சொல்லி என்ன பிரயோஜனம். அதனால என்ன கேட்டா, அவன் எப்ப அனுகிரகம் பண்ணுவானோ அப்ப அனுகிரகம் பண்ண போறான். அதனால எமக்கினை யாதானுமாயிடுகான் நெஞ்சே அவர் திறத்தே யாதானும் சிந்தித்திரு. எனக்கு என்ன வேணா ஆகட்டும்,
மனசே அவனை விட்டு விடாதே, அவனை பற்றி ஏதாவது சிந்தித்து. இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் வெறுப்புல இருக்கார் ஆழ்வார் என்பதாக தெரிகிறது. அதாவது எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கணும், சகல கரணத்தினாலேயும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தை வச்சுட்ட சர்வவித கைங்கரியம் சொல்ற மாதிரி எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கணும். ஆனா அது நடக்கல. அப்ப நோக்கடியோம்னு சொல்லிட்டு இருக்க, சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? எம்பெருமானுக்கு தாசர்கள் நாங்கள் என்ன சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? நுமக்கு அடியோம் என்றென்று என்றென்றுங்கிற அதையே திருப்பி திருப்பி சொல்லின்றோம், சொல்றோம், செய்யறோம், ஆனாலும் கிடைக்கல. நுமக்கடியோம் என்றென்று நொந்து உரைத்து என், இதையே நொந்து இதை உரைத்து என் என்ன பிரயோஜனம் அர்த்தம். மாலார் தமக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மாலார்னா பெரியவர்கள் ஒரு அர்த்தம், மான பெரியவர்கள், மாலார்னா பெரியவர், பெரியவர்களிடம் போய் இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி நாங்கெல்லாம் எம்பெருமானை சேர்ந்தவர்கள், எம்பெருமானுக்கு அடியவர்கள் அப்படின்னு அவாகிட்ட போய் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டான்னா அவர்தான் சார்வரியரானால் அப்படின்னு. அந்த எம்பெருமான் அப்ப பெரியவர் என்ன சொல்வார் அப்படின்னா, என்னப்பா நீ அவர் சார்வரியர் கிட்டுகைக்கு துர்லபர், அவர் சட்டுன்னு அடைஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்வார் இல்லையா? அதனால இது போய் பெரியவா கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நேர ஆச்சாரியன் கிட்ட போனார் ஒருத்தர், என்ன வேணும் கேட்டா, ரொம்ப நாளா ஒரு ஆசை, என்னென்ன கிருஷ்ணன் நேர பார்க்கணும் அப்படின்னா ஆச்சாரியருக்கே தூக்கி ஓடி போடும். என்னப்பா இது கிருஷ்ணன் நேர பார்க்கணும்னு சொல்றேன், இது நடக்கிற காரியமா? சுலபமா நடக்கிற காரியமா? கண்ணனை நேர பார்க்கணும்னா சீவி குண்டத்துக்கு போய் நேர போய் பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்ப சத்திக்கு கிருஷ்ணனை பார்க்கணும்னா கோயில போனா பார்க்கலாம், அவ்வளவுதான். இல்ல என் கண் முன்னாடி கண்ணன் நிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அப்போ அவர் என்ன சொன்னார்? அவர் சார்வரியர், அப்படி சட்டமே எம்பெருமானை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நுமக்கடியோங்கிற மாதிரி கண்ணனுக்கே நான் ஆட்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட எம்பெருமானுடைய சுபாவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, சட்டமே எல்லாருக்கும் சேவை சாதித்து விட மாட்டான். நுமக்கடியோம் என்றென்று நொந்துரைத்து என் மாலார் தமக்கு அவர் தாம் சார்வரியரானால். அதனால மாலார் தமக்குன்னா பெரியவர்கள் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் ஒண்ணு. ரெண்டாவது மாலார் தமக்கு யார் ஆசை வச்சிருக்காளோ அவர்கள் கூட எம்பெருமான் சார்வரியர், சத்திர எம்பெருமான் சேவை சாதிக்க மாட்டான் அப்படின்னு. சூக்ஷ்மமானவன், துர்லபன். ஒரு பக்கம் பார்த்தா சுலபன், ஒரு பக்கம் பார்த்தா துர்லபன், அப்படி இருக்கு. அப்போ இனிமே என்ன கேட்டா, எமக்கினை யாதானுமாகில நெஞ்சே. அதனால மனசை பார்த்து சொல்றார், அவன் துர்லபன், இதுவா எப்ப அனுகிரகம் பண்றானோ பண்ணட்டும், எனக்கு என்ன ஆச்சுன்னா அதை பத்தி நீ கவலைப்படாது. அதனால மனசுகிட்ட சொல்ற, மனசுனால எம்பெருமானை நினைத்து கொண்டிருப்போம் முடிஞ்சவரை, அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் ஆகட்டும். அப்ப நீ சிந்தித்திரு மனசே, அவர் திறத்தே யாதானும் சிந்தித்திரு, அவர் பக்கம் ஏதாவது சிந்தித்திரு. என்ன சிந்திக்கிறதுன்னு கேட்டா, நீ எப்பவும் என்ன சிந்திக்கிறையோ அதை சிந்தித்திரு. ஆனா இவ்வளவு சிந்தித்தும் பயன் இல்லையே, அப்ப உண்மை கூட்டு வைத்து சேவை கொடுக்கலையே அப்படின்னா அப்ப அதை சிந்தித்திருந்தார். எதை யாதானுங்கிறதுக்காக வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்ப எம்பெருமானே மனசு என்ன சிந்திக்கிறதா, எம்பெருமானை சிந்திக்கிறேன், எம்பெருமான் நமக்கு பரம உபகாரகன், அவன் ஆசிரித வியாமோகம் உடையவன், அவன் சகல கல்யாண குண விசிஷ்டன் அப்படின்னு சிந்திக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மனசு என்ன சிந்திக்கிறதுனா, நாம் இப்படியெல்லாம் இருந்தாலும் எம்பெருமான் பரம அனுகிரகம் பண்ணலையே, என்னை கூட்டிக் கொள்ளவில்லையே, எனக்கு சேவையை தரவில்லையே, தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லையே அப்படின்னு அதையான நினைச்சுன்று. அது விட்டு ஏதோ ஒரு விதத்திலே அவனை நினைத்து கொண்டிரு. அவனிடம் கொஞ்சம் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டிரு, எம்பெருமான் இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைத்திரு. இல்ல நல்லது இருந்தா நல்லதை நினைத்து கொண்டிரு. யாதானும் சிந்தித்திரு, ஏதாவது நினைச்சுண்டு நீ, ஆனா அவனை விட்டு விடாதே. நுமக்கடியோம் என்றென்று நொந்துரைத்து என் மாலாறு தமக்கவர்தாம் சார்வரியரானால் எமக்கினி யாதானுமாகிடுகான் நெஞ்சே அவர் திறத்தே யாதானும் சிந்தித்து இரு, எதையாவது அவனை நினைத்து கொண்டிரு அப்படின்னு. அப்போ அவர் திறத்தே, அவர் விஷயத்திலே எதையாவது நினைத்து கொண்டிரு அப்படின்னு. எது நினைக்கும் பெரிய ஆச்சமில் அழகா சொல்ற, அவர் நம்மை வேண்டா என்றால் அத்தை நினைத்து இருக்கு அப்படின்னு. அவன் நம்ம வேண்டாம் வேண்டாம் தென்னாலையோ, அப்ப அதை நினைத்து கொண்டிரு அப்படின்னார். அப்போ அதை நினைச்சுட்டு இருந்தா கடைசியில வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாரா அவர் அப்படின்னா அவர் விடமாட்டார்.
நம்முடைய சத்தைக்கு அவன் வேணும். அழகா ஒரு விஷயம் சொல்ற, இந்த மனசுல எம்பெருமானை சிந்திக்கிறோம். அப்ப நாம இருக்கிறதுக்கு அவனுடைய சிந்தை அப்படிங்கிறது வேணும். ஆனா அவன் வேண்டாம்னு சொல்லிட்டானே அப்படின்னா நம்முடைய சத்தைக்கு அவர் சத்தையிரே காரணம் அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டா, என்ன நினைக்கிறோங்கிறது இருக்கட்டும், ஆனா அவன் இருக்கான் இல்லையா, அதை நினைச்சுக்கோ. அது இருந்தா போறோம், நம்ம இருக்கோம்னு அர்த்தம். மொத்தமாக டோட்டலி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் கஷ்டம். ஆனா மொத்தமாக விடாமல் அவன் இருக்கிறான்ற எண்ணத்துல ஏதோ ஒண்ணு நினைச்சுன்று அவன் அவன் இருப்பதுதான் நாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதா. நம்ம இருக்கிறதுக்கு அது போறோம், நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஓரளவு அது கூட அமையும் அப்படின்னு ஆயிடும். அதனால யாதானும் சிந்தித்து ஏதா ஒண்ணு நினைச்சிருந்தீரு அப்படின்னு இதனுடைய பரம தாற்பயம். பேரும் இடமும் இரண்டும் ஒக்கும் என்று இருக்கலாமோ, நம்முடைய சத்தைக்கு அவன் வேணுமே என்ன, சத்தைக்கு இதெல்லாம் வேண்டா, அவர் நம்மை வேண்டா என்று அத்தை நினைத்திருக்க அமையும் அப்படின்னு. எம்பெருமான் நல்லது பார்த்தா பண்ணாதான் நாம அதை நினைக்க முடியும், இல்லாட்டா நினைக்க முடியாது. அப்ப நம்ம எப்படி நிற்கிறது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவன் நல்லது பண்றான்லாம் வேண்டாம், அவனை பத்தி ஏதாவது ஒண்ணு நினைத்திருக்க அமையும், அவன் மனசுல இருக்கானா அது போரும் அப்படிங்கிற மாதிரி சாய்க்கிறாருங்க. அப்போ அந்த மாதிரி ரீதியில இன்றைய பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மனசுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுல மனசுனாலே எம்பெருமான் ஈடுபட அதற்கு காரணமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு மட்டும் வந்தாம அதுவே நமக்கு பெரிய அனுகூலமாக விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். நுமக்கடியோம் என்றென்று நொந்துரைத்து என் மாலார் தமக்கவர்தாம் சார் வரியரானால் எமக்கினை யாதானுமாகிடு கான் நெஞ்சே அவர் திறத்தே யாதானும் சிந்தித்தீரு. அடுத்த பாட்டும் அப்படின்னு தொடர்ந்து மனசுகிட்டதான் சொல்ற, அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில காரியம் இருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.